அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 தேர்வுக்குண்டான சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் 1 வீக்காக அதற்குண்டான வீடியோ பதிவுகள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பொது தமிழில் அலகு 7 அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற பகுதியிலிருந்து முதல் நூல் நாலடியாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாலடியார் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th தமிழ் புக்கில் நியூ புக் ஓகேங்களா. இதில் செகண்ட் டேர்ம் செகண்ட் இயரில் கவர் ஆகும். அதே மாதிரி ஓல்டு புக்லேயும் 7th செகண்ட் டேர்ம் செகண்ட் இயரில் உங்களுக்கு கவர் ஆகுது ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கு மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ்லேயும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், நீங்கள் ஸ்கூல் புக்கோ அல்லது வேறு மெட்டீரியலோ பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகேவா. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதுபோல் தொடர்ந்து வீடியோக்கள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாலடியார், ஸோ இதனுடைய ஆசிரியர் அப்படின்னா சமண முனிவர்கள் ஓகேங்களா. அதாவது பல சமண முனிவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் நாலடியார் அப்படிங்கிறது. அதிகமாக கல்வி சார்ந்த ஒரு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் மொத்த பாடல்கள் அப்படின்னா 400 பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. இந்த நூல்களோட பாவகை அப்படின்னா வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. எல்லாமே 4 அடி செய்யுளாகவே இருக்கும். வெண்பா வகையை சேர்ந்தது தான் இந்த நாலடியார். இதில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் போலவே 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அறம், பொருள், இன்பம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் அறம் அப்படிங்கிறதுல 13 அதிகாரமும், பொருளில் 24 அதிகாரமும், இன்பத்தில் 3 அதிகாரங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இயல்கள் அப்படின்னா 12 இயல்கள் இதில் கொடுத்துருக்காங்க. நாலடியாரில் 12 இயல்கள் இருக்குது. நாலடியாரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னா நாலடி 400 வேளாண் வேதம் அப்படின்னும் அழைக்கப்படுது. நாலடி 400 வேளாண் வேதம் அப்படின்ட்டு 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற ஒரே தொகை நூல் அப்படின்னா நாலடியார் தான். 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற ஒரே தொகை நூல் நாலடியார். 14 கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்து புகழப்படுற ஒரு நூல் அப்படின்னாலும் இந்த நாலடியார் தான். 4ம் 2ம் சொல்லுக்குருதி ஓகேங்களா. இதில் 4 அப்படிங்கிறது இந்த நாலடியாரை குறிக்குது, 2 அப்படிங்கிறது திருக்குறளை குறிக்குது ஓகேங்களா. இந்த நூலை முப்பாலாக பகுத்தவர், இதை 3ஆக பகுத்தவர் யாருன்னா தர்மர் அவர்கள் தான் 3ஆக பகுத்திருக்காரு. இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா பதுமனார் தொகுத்திருக்காரு. ஸோ ஓகேங்களா. அடுத்து இந்த நூலுக்கு உரை எழுதியவர்கள் அப்படின்னா தர்மர் மற்றும் பதுமனார், இந்த 2 பேருமே உரை எழுதியிருக்காங்க. தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆண்ட அரசரான பெருமுத்தரையர்கள் ஓகேங்களா, அந்த வம்சத்தை சேர்ந்தவர்களை பற்றிய ஒரு நூல் தான் இது பெருமுத்தரையர்கள் ஓகேங்களா. இந்த நூல் அப்படிங்கிறது நிலையாமை ஓகேங்களா, துறவரம் குறித்து பாடியிருக்கு. இந்த நூல் நிலையாமையும் துறவரம் குறித்தும் பாடியிருக்கு. செல்வம், இளமை, யாக்கை ஓகேங்களா, நிலையாமை அப்படிங்கிறது. அடுத்தது நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னா ஜியு போப் அவர்கள். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜியு போப் அவர்கள். நாலடியாரோட காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. நாலடியாரோட காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. இதை சொன்னது யாருன்னா வையாபுரி பிள்ளை அவர்களுடைய கூற்றுப்படி கிபி 7ஆம் நூற்றாண்டு. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4 அப்படிங்கிறது தான் நாலடியாரை குறிக்கும். பழகு தமிழ் சொல்லருமை நாள் 2 அப்படிங்கிறது அதனுடைய சிறப்பு தொடராக இருக்குது. அதாவது முக்கியமான ஒரு மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த நூலுக்கு சிறப்பான ஒரு மேற்கோள்கள் அப்படின்னா பழகு தமிழ் சொல்லருமை நாள் 2 அப்படிங்கிறது. அடுத்தது சொல்லாய்ந்த நாலடி 400ம் நன்கு இனிது ஓகேவா. ஸோ இதெல்லாம் அந்த நூல்களோட மேற்கோள்கள். ஸோ அடுத்தது செய்யுள் ஓகேங்களா. இது 7th புது புக்கில் செகண்ட் டேர்மில் செகண்ட் இயரில் இருக்க ஒரு செய்யுள். ஸோ எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. வழிப்புழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செருவின் வவ்வார் எச்சம் எனவொருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்லவர அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு செல்வம், ஒரு சொத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துருவாங்க ஓகேங்களா. ஆனால் கல்வியவே நீங்கள் ஒரு சொத்தாக வச்சுருக்கும்போது அதை யாராலையும் திருட முடியாது ஓகேங்களா. ஒன்று யாராலையும் எடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒன்று. யாருக்காவது நீங்கள் அந்த கல்வியை கொடுக்கும்போது உங்ககிட்ட குறையாது. ஆனால் செல்வம் வச்சுருந்தீங்கன்னா குறைஞ்சி போகும். ஒரு அரசன் இருக்கான், நாட்டில் அரசன் இருக்கான், அவனே நினச்சா கூட உங்ககிட்டேருந்து ஒரு அரசன் நினச்சா உங்கள்கிட்ட இருக்க செல்வத்தை எல்லாத்தையும் பிடுங்கிடலாம். நிலம், உங்கள் உடைமை எல்லாத்தையும் பிடுங்கிடலாம். ஆனால் கல்வியை மட்டும் பிடுங்க முடியாது. அரசனாலையுமே கல்வியை பிடுங்க முடியாது. ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்வியை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பாடல் இது ஓகேவா.
ஸோ அடுத்து பாருங்கள், கல்வி அழகே அழகு கல்வி கரையில் கற்பவர் நாள் சில ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பாடல் உன் குறியின் தெரிந்து அப்படிங்கிற ஒரு பாடல். ஓகேங்களா? ஸோ இது ஓல்டு புக்கில் இருக்குது. பெரியார் கேண்மை புரைவோல நாளும் வரிசை வரிசையாய் நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வையலுகும் தேயுமோ தானே சிறியார் தொடர்பு அப்படிங்கிற ஒரு பாடல். இதுவும் ஓல்டு புக்கிலேருந்து எடுத்தது தான். ஸோ ரொம்ப ஓல்டு. துகள் நீர் பெருஞ்செல்வம் தோன்றியகால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லாரோண்டுக அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடகால் போல வரும். ஓகேங்களா? அடுத்தது, நல்லார் நயவர் இருப்ப நயம் இலா கல்லார் கொஞ்சாகிய காரணம் தொல்லை வினைவயன் அல்லது வேல்நெடுங்கண்ணாய் நினைப்ப வருவதொன்றில். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பழைய பாடல். ஸோ இதோட நாலடியார் முழுமையாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதை தவிர வேறு எதுவும் நீங்கள் பார்க்க வேணாம். ஸோ ஏன்னா 10th தான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே போதுமானதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.